நம்ம மேட்டுப்பாளையம் சிறுமுகையிலேருந்து சிவில் டிஸ்டன்ஸில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாகவே இந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு ராயல் லுக்லேயே இருக்குங்க. ஒன் சைட் வால் மட்டும் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு லைட் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இடம் ப்ளஸ் வீடாகவே சேர்ந்து உங்களுக்கு 29 lakhsலேருந்தே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது நம்ம லக்ஷ்மி நரசிம்மா ப்ரொமோட்டர்ஸ் இவங்களோட எஸ்கே கார்டன் ப்ராஜெக்ட்டுக்குங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வீடு கட்டி சேலுக்கு ரெடியாக கொடுத்துருக்காங்க. 3 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா. பட் பார்க்கும்போதே தெரியும் இந்த வீடு பற்றி தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எஸ்கே கார்டன் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம மேட்டுப்பாளையம் சிறுமுகையிலேருந்து சத்தியமங்கலம் வர ரோட்டில் வர்றீங்க அப்படின்னா கூத்தாமண்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாகவே இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஸோ இங்கே தான் இப்போ இந்த வீடு வந்து சேலுக்கு ரெடியாக இருக்குது. டோட்டலாக 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ். ஸோ இந்த வீட்டில் ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கொடுத்துருக்காங்க, ஸோ இன்டீரியர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஃப்ரண்ட் எலிவேஷன், அந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல ஒரு ராயல் லுக்லேயே இருக்குங்க ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது. பிகாஸ் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பால்கனி வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஸ்டோன் கிளேடிங் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி நல்ல லக்ஸுரியாகவே கொடுத்துருக்காங்க. அங்கங்கே நிறைய கலர் ஸ்பாட்லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இன்னும் நைட் டைமில் வேறு மாதிரி இருக்கும் லுக்கே. அண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வைடான கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னா நமக்கு போர்ட்டிகோ ஏரியா, இங்கே வாட்டர் சம்ப் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ ஏரியாலேயே. போர்ட்டிகோ ஏரியாவில் நமக்கு ஃப்ளோரிங் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்துட்டு செக்டு பேட்டர்னில் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு அவுட்டர் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்தே 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் உட்டன் டோர் ஆஸ் யூஷுவல் நீட்டான டிசைன் ஒர்க் பண்ண மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா லிவிங் ஹால் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்னு பார்த்தா பியூர் ஒயிட் கலரில் பெயிண்டிங் இருந்தாலும் ஒன் சைட் வால் மட்டும் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு லைட் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தென் வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்லைடிங் விண்டோ. தென் ஹாலில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது கிச்சனுங்க. ஸோ நமக்கு 10க்கு 6 அப்படிங்கிற காம்பேக்டான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் டேப் கனெக்ஷன் மட்டும் கொடுக்கல, அது கொடுத்துருவாங்க. ஆஸ் யூஷுவல் கிச்சனுக்கு தேவையான வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். தென் வால் டைல்ஸ் எல்லாமே கிச்சனுக்கு தகுந்த மாதிரியான பிக்சரைசேஷனோட செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. ஸ்டோரேஜ்க்கான ஷெல்ஃப் ஏரியா அண்ட் நிறைய திங்ஸ் நம்ம வைக்கணும் அப்படிங்கும்போது லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். தென் கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ங்க. பெட்ரூமோட டோர் பொறுத்த வரைக்கும் உட்டன் டோர்லேயே நல்ல ட்ரெண்டியான டிசைனாக செலக்ட் பண்ணி நமக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் சைஸுன்னு பார்த்தோன்னா 10க்கு 16 சைஸுங்க. ஃப்ளோரிங் ஒரே மாதிரி தான். அண்ட் சீலிங் ஸ்பாட்லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. தென் இங்கேயும் ஒன் சைட் வால் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது நமக்கு வேண்டாத திங்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் இங்கே கார்ட் போடும்போது அதுக்கு பக்கத்துலேயே மொபைல் சார்ஜர்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹைட் கம்மியாகவே கார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. ஏன்னா 10க்கு 6 சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லென்த்தியாகவும் இருக்குது. ஸோ பிரெத்தும் ஜாஸ்தி. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ ஸ்டேர்கேஸ் வெளியில் மேலே வந்தோம் அப்படின்னா இது பெரிய சிட் அவுட் ஏரியா. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்போ இது ஃபுல்லாக நமக்கு கவர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பால்கனி மாதிரி, ஃப்ரண்ட் பால்கனி மாதிரி தெரியுங்க. ஸோ பால்கனி கம் சிட் அவுட் ஏரியா அப்படி வச்சுக்கலாம். இங்கேயும் வந்துட்டு நமக்கு நிறைய ஸ்பாட்லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்த்தா ஏரியா வியூ ரொம்ப சூப்பராகவே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடன் டோர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் ரொம்ப ட்ரெண்டியான டோர் டிசைன்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோடனே 10க்கு 16 சைஸில் ஒரு லிவிங் ஏரியா ஹால் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய விண்டோ இருக்குது. ஸோ கீழே நம்ம பெயிண்டிங் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒன் சைட் வாலில் மட்டும் நல்ல
ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அஸ் யூஷுவல் சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் நம்ம இன்னி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி நம்ம கிச்சன் ஏரியாவை விட இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க. ஸோ தட் 10க்கு 11 சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம், ஸோ நார்மல் பெட்ரூம் அப்படி வச்சுக்கலாம். மற்றபடி எல்லாமே ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே பெயிண்டிங் ஒர்க் மட்டும் ஒன் சைட் வாலில் மட்டும் நல்லா டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்லைடிங் விண்டோவும் இருக்குது. ஸோ நல்ல காத்தோட்டமும் இருக்கும், மாடியில் வெளிச்சமும் கிடைக்கும். தென் லாஃப்ட்டும் நம்ம கொடுத்தாச்சு இங்கே. ஓகே, லிவிங் ஏரியாவிலேருந்து அந்த பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே சேம் சைஸில் இன்னொரு பெட்ரூம் 10க்கு 11 சைஸில். பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க வேண்டியதில்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க. பாத்ரூம் ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் மேட் ஃபினிஷிங்லேயே கொஞ்சம் கிளாஸி லுக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாம் போக காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஹாலில் இருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்கே யூஸ் ஆகும். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லையா, போர்ட்டிகோ வெளியிலேருந்து தான் ஸ்டேர் கேஸ் வருது. தென் கீழே ஒரு பெரிய ஹால், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிச்சன். ஸோ வெளியிலேருந்து ஸ்டேர் கேஸ் வருது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டிகோ ஏரியா, இங்கேயும் 10க்கு 16 சைஸில் ஹால், 2 பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வாடகைக்கு விடுற மாதிரி இருந்தால் கிச்சனாக அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெட்ரூமோட யாருக்காவது ரெண்டல் பர்பஸ்க்கும் விடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சிட் அவுட் ஏரியாவிலேருந்து நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியாங்க. ஸோ ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவல் நேச்சுரலிஸ்டிக் வியூவில் இருக்குது இந்த ஏரியாவே. அண்ட் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா இடம் ப்ளஸ் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 49 lakhs சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து பேசும்போது. அது மட்டும் இல்லாமல் எஸ்கே கார்டன் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள் வீடு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இடம் ப்ளஸ் வீடாகவே சேர்ந்து உங்களுக்கு 29 lakhsலேருந்தே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. மேபி எனக்கு இந்த வீடை விட கஸ்டமைஸ்டு பிளானில் வீடு வேணும் இந்த சைட்டில் அப்படின்னாலுமே நீங்கள் இடம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பிளான்லேயும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தவிர உங்களுக்கும் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும், இல்லை ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.